இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கும் கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், ஏன் மனிதர்கள் உட்பட அனைத்தும் பிறந்து மடிந்து மீண்டும் பிறக்கும் தொடர் நிலைகளுக்கு உட்பட்டவைகளாக மாறுகின்றன. மூலம் ஒன்று, அது இரண்டாக பிரிந்து அவை மூன்று கூறுகளாகி அதன் பிறகு ஐம்பூல மூலக்கூறுகள் ஆயின. இயற்கைக்கு சொந்தமான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களும் மனசு வச்சா இங்க பல அதிசயங்கள் நிகழும். அப்படி ஏற்பட போகும் அதிசயத்தில் வேடனை நிரந்தரமாக அழிக்க மீண்டும் பார்த்திபன் வருவான். விதி வலியது. சொல்லுங்க மேனேஜர். சார், அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு ஸ்டாக் வந்திருக்கு. ஓகே, அத பத்தி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். ஓ அப்படிங்களா, வந்துருச்சா? நீங்க பில்லெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இறக்கி வச்சிருங்க. அப்பா, என்னாச்சுப்பா? உடம்புக்கு என்ன பண்ணுது? ஏன் தூங்காம அங்க இங்கே நடந்துட்டு இருக்கீங்க? நைட்டு சாப்பிட்டது ஜீரணமே ஆகலமா. நெஞ்ச கரிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி இப்படி நடந்தா சரியாயிடும் பாக்குறேன். நான் வேணும்னா இஞ்சி கஷாயம் செஞ்சு எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாமா. அது நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு போய் படுத்துக்கிறேன். அப்பா, ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடுங்கப்பா. தொந்தரவா இருக்கும்னு நினைச்சு அமைதியா இருக்காதீங்க. தேவைன்னா கண்டிப்பா நான் கூப்பிடுறேம்மா. நீ நேரத்தோட போய் படுமா. சரிப்பா, நீங்களும் நேரத்தோட வந்து படுங்க. சரிம்மா, நீ போம்மா. அம்மா சொல்றா, நல்ல காலம் பிறக்க போகுது. அக்கா, நீ எங்கக்கா இருக்க? சீக்கிரம் வாக்கா. உன்னை நான் உடனே பார்த்தாகணும். எப்பவும் எல்லாருக்கும் தைரியம் சொல்ற தாத்தாவே எனக்கு ஏதோ பெரிய தப்பு நடக்க போற மாதிரி என் மனசுக்கு தோணுதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி படுத்தா நாளைக்கு பொழுது எப்படி விடியுமோ, என்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சுக்கிட்டே படுக்க வேண்டியதாகுது. ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமா கடக்கிற மாதிரி இருக்குக்கா. எப்பவுமே அடுத்து என்ன நடக்க போதோன்னு பயத்திலேயே காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இப்போதைக்கு தீர்த்த யாத்திரை போன பாட்டிய பத்தி எந்த தகவலும் வீட்டுக்கு வரல. இந்த வீட்டுக்கு வந்த வேதநாயகம் தாத்தா, பார்வதி பாட்டி சொல்லாம கொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. கோவில்ல வந்து அருள்வாக்க சொன்ன சாமியார் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை பிறந்து அதுக்கு 6 நாளைக்குள்ள பெரிய கண்டு இருக்குன்னு சொல்லுது. அதுல குழந்தை சிக்கிடுச்சுன்னா இந்த குழந்தையோட அப்பா உசுருக்கு ஆபத்து வரும்னு சொன்னதுல இருந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியலக்கா. நீ எங்கக்கா இருக்க? என் முன்னால வாக்கா. உன்னை நான் இப்பவே பார்க்கணும். வாக்கா. பொம்மியக்கா, நீ எங்கக்கா இருக்க? வாக்கா. நான் கூப்பிட்ட உடனே வந்துருமே. ஒருவேளை அக்காவும் ஏதாவது ஆபத்துல சிக்கிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலையே. சம்யுதா, பொம்மி, இதுவரைக்கும் நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனா முதல் முறையா நீயே என்னை தேடி இங்க வந்திருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஆமா சம்யுதா, உண்மைதான். என்ன விஷயம் பொம்மி? எனக்கு வேம்பு சாருக்கு அம்மா போட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க ராணி தன்னோட உடம்ப வருத்திக்கிட்ட நிறைய நேர்த்தி கடன் பண்ணா.
உன் வயித்துல இருக்கிற குழந்தை உன் வயித்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதனாலதான் அந்த குழந்தை இந்த மண்ணுல சுகப்பிரசவம் ஆகக்கூடாதுன்னு அதை தடுத்து நிறுத்த ஒரு துஷ்ட சக்தியே வேலை பார்க்குது. சம்யோதா, இப்படி ஒரு சங்கடமான நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் உங்களோட உதவியை நான் கேட்டு வந்தேன். ராணி வயித்துல இருக்கிற தசவதானிக்கு முதல் எதிரி இங்க நிக்கிற வேடன். ரெண்டாவது எதிரி அந்த அகோர அதிபதி. மூன்றாவது எதிரி அந்த சாவித்ரி, மனு, ரகுவரன், தமனா, நேத்ரா. என் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு 3 எதிரிங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. எதிரி வேடன்னு சொன்னீங்க. ரெண்டாவது எதிரி அகோர அதிபதின்னு சொன்னீங்க. ஆனா மூணாவதாகிற அந்த எதிரி யாரு? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற அந்த படுபவங்க யாரு? ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க முதல் எதிரி வேடனையும், ரெண்டாவது எதிரி அகோர அதிபதியை மட்டும் சொல்லுங்க. தப்பி தவறி மூணாவது எதிரியான அந்த சாவித்ரி, மனு, தமனா, ரகுவரன், நேத்ரா இவங்கள பத்தி மட்டும் தப்பி தவறி கூட ராணி கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன கொன்னது அந்த சாவித்ரி கும்பல்னு மட்டும் ராணிக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டா. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் ராணி பக்கத்துல நெருங்காம அவளுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும். அதுக்காக நாம சேர்ந்து எடுத்த இந்த முடிவை நாம செயல்படுத்தணும். ராணி இந்த மாதிரி கேப்பான்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட பொம்மி அந்த மாதிரி சொல்ல சொன்னாளா? நான் கேட்டுனேங்கிறேன், நீங்க பதில் ஏதோ சொல்லாம யோசிச்சுனேங்கிறீங்க. அந்த மூணாவது எதிரி யாருன்னு சொல்லுங்க. இப்படி என் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கொல்ற அளவுக்கு ஈவருக்கும் இல்லாத அந்த மிருகங்கள் யாரு? அந்த வேட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பா தம்பியவே கொன்னவன். அவனுக்கு பாசத்தை பத்தியே தெரியாது. அந்த அகோர அதிபதி மனுஷங்களோட கரிய தோன்ற ஒரு அகோரி. அவனாண்டையும் நம்ம இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க சொல்லாம இருக்கிறத பார்த்தா இவங்க எல்லாரை விட மூணாவதாகிறவங்க தான் ராட்சசங்களா இருப்பாங்க போலகுது. அது யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பொம்மையை கொன்னவங்க தான் உன் குழந்தையும் கொல்ல பாக்குறாங்க ராணி. அந்த மூணாவது எதிரி அவங்க தான்.